Hey all, glory be to God. It's day 14 of posting my Bible reading journey, and today we're gonna read Deuteronomy 10. Again, I'm starting with a big sorry. நேத்து என்னால ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியல. Something went wrong with my YouTube uploads. இதை பற்றி நான் லேட்டர் பேசுகிறேன். ஸோ எஸ், இதுக்கப்புறம் யாராவது வாட்ஸ் யுவர் ஃபேவரட் புக் இன் பைபிள்னு கேட்டால் ஹானஸ்ட்லி கண்ணை மூடிட்டு டியோட்ரனமின்னு தான் சொல்லுவேன். ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ ரியலி வாண்ட் டு கெட் த சேம் ஃபீலிங் யூ ஹாவ் டு ரீட் டியோட்ரனமி. இந்த சாப்டர் பற்றி நான் சொன்னால் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கோல்டன் காஃப் இன்சிடெண்ட்டை தொடர்ந்து செகண்ட் டைம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் காட் கொடுத்ததை பற்றி மோசஸ் ரிமைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே மோசஸ் டாக்கிங் அபவுட் செப்பரேஷன் ஆஃப் லீவாய். இந்த ட்ரைப் பற்றி பேசினா லிட்ரலி நான் பேசிகிட்டே இருப்பேன். எஸ், தே ஆர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரைப் அமாங் த 12. காட் அவங்கள மற்ற ட்ரைப்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ண ரீசன் வர்ஷிப் மூலமாக அவங்க தான் இஸ்ரேலை காடோட கனெக்ட் பண்ணுற மிகப்பெரிய மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. அண்ட் தே ஹாவ் நோ இன்ஹெரிட்டன்ஸ் வித் ஹிஸ் பிரத்ரன். ஏன்னு தெரியுமா? காட் இஸ் தேர் இன்ஹெரிட்டன்ஸ். அமேசிங்கில். இதை தொடர்ந்து மோசஸ் காட் நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு 2 வேர்சஸில் சிம்பிளாக சொல்லியிருப்பார். அதை நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஃபுல் சாப்டரை இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கல. ஸோ எனிவே I'll upload part 2 for this chapter. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் share this video with your friend in Christ, so then they can also join with us and read Bible together.